I'm Hari from Ryan Lab. ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் டெக்னீஷியன் கோர்ஸில் நம்ம என்னென்னலாம் டீச் பண்ணுறோம், நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டோடா லாரா 2 லிட்டர் TDI கார் இருக்குது. ஸோ இது டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் காரு. ஸோ இதில் என்ன சொல்லித்தரோன்னா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் சிஸ்டம்ஸ் இருக்குது, இன்டேக் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஃபியூயல் சிஸ்டம், லூப்ரிகேஷன் சிஸ்டம், சஸ்பென்ஷன், ஸ்டீரிங், கோஸ் ஆன். ஸோ இது எல்லாத்தையுமே 1 by 1 உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரியாக சொல்லித்தரோம். ஸோ தென் ப்ராக்டிக்கலாக எங்கே சென்சார் லொக்கேட் ஆகிருக்கும், ஒரு மேப் சென்சர் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும், இன்கேஸ் அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எப்படி அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும், அது ஒயரிங் சைட் ப்ராப்ளமா, இல்லை சென்சாரே ப்ராப்ளமா, இல்லை ECU சைடு ப்ராப்ளமா, இது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்டேக் சிஸ்டமில் என்னென்னலாம் சென்சர்ஸ் இருக்குது, ஆக்சுவேட்டர்ஸ் இருக்குது, அது ஒன் டேயில் எல்லாமே டீச் பண்ணுவோம். மார்னிங் தியரி எடுப்போம், ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிகலாக பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் டே எக்ஸாஸ்ட் சிஸ்டம் டீச் பண்ணுவோம். மார்னிங் கிளாஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ரேம்ப் இருக்குது. ஸோ இந்த ரேம்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு காரோட சஸ்பென்ஷன் எப்படி கழட்டி மாட்டணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த லாரா வந்து இட்ஸ் இன் ரன்னிங் கண்டிஷன். ஸோ அதனால் இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு சென்சாரில் ஒரு ப்ராப்ளம், அந்த சென்சார் என்ன வேல்யூ இருக்குது, ஸோ அந்த சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லித்தரோம். ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் காரு. ஸோ இது வந்து ஒரு ஓல்டு ரேஸ் கார். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இன்ஜினுக்கு டீச் பண்ணுறதுக்கும் சஸ்பென்ஷன் பிரேக்ஸ் டீச் பண்ணுறதுக்கும் இந்த காரை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், ரேஸ் சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணணும், இப்போ இந்த இன்ஜினை உங்களையே வந்து டிஸ்அசம்பிள் பண்ண சொல்லுவோம், லைக் டிஸ்அசம்பிள் அண்ட் அசம்பிள். ஸோ அப்போ இதில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் சென்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு டைமிங்கை எப்படி கழட்டணும், திருப்பி எப்படி அதை அசம்பிள் பண்ணணும், இதெல்லாம் இன்டெப்த்தாக இந்த இன்ஜினில் கற்றுப்பீங்க. ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட மல்டிபிள் இன்ஜின்ஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட் இன்ஜின், லைக் இது வந்து டொயோட்டோவோட 1.8 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினை எஸ்பெஷலி டைமிங் சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஆல்ரெடி டைமிங்கை கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் எப்படி டைமிங் செட் பண்ணுறது, ஸோ எப்படி TDC கண்டுபிடிக்கிறது, இப்போ டைமிங் மார்க்கே இல்லை, அப்போ எப்படி ஒரு TDC வந்து நீங்கள் லைக் ஒரு டைமிங்கை செட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இதில் டீச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்கோடா TSI பெட்ரோல் டர்போ. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் இருக்கிற இன்ஜினை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஜின் வெளியில் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினில் இப்போ உங்களால் ஆக்சுவலாக வெளியில் இப்போ இது வந்து இன்ஜின் சைடு போயிடும் இன்ஜினில் இருக்கும்போது. ஸோ அதனால் இதில் கழட்டி வெளியில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த டர்போ எப்படி ஒர்க் ஆகும், டர்போ எப்படி இருக்கும், சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் என்னென்ன, தென் அதோட கீர் பாக்ஸ். ஸோ இப்போ இதில் இருக்கிறது வந்து கீர் பாக்ஸ் இங்கே தனியாக இருக்குது. இது இல்லாமல் இதே மாதிரி ஒரு கீர் பாக்ஸ் நாங்கள் தனியாக டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அதில் கீர் பாக்ஸ் DSG. ஸோ அதில் DSG சொல்லித்தரோம். ஸோ அதே மாதிரி டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக இண்டிவிஜுவலாக ஒரு காம்பனண்ட்டையும் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் ஒரு சஸ்பென்ஷன் எப்படி கழட்டி மாட்டுறது, தென் ஒரு ஸ்டீரிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கிற மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன, அதில் இருக்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் என்ன, இதெல்லாம் இன்டெப்த்தாக ஒரு நாள் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் இதான் கிளாஸ் ரூம். ஸோ இங்கே தான் தியரி டீச் பண்ணுவோம். ஸோ தியரி டீச் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் வச்சு தான் டீச் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த காம்பனண்ட், இது வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சர், இது வந்து நியூ டைப். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும், இதில் எவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது, இந்த ஒயர்ஸ் எல்லாம் என்னென்ன. ஸோ அப்போ இங்கேருந்து போகிற ஒயரிங் டயக்ராம், எப்படி ஒரு ஒயரிங் டயக்ராமை நான் ரீட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் ஒயரிங் டயக்ராமே இல்லை, அந்த காருக்கு நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இங்கே இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டீச் பண்ணும்போது இதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டாஃப் டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த KTM 390 பைக் வந்து எஸ்பெஷலி ஃபார் டியூனிங் கிளாஸ்க்கு வேண்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த டியூனிங் கிளாஸில் என்ன கற்றுப்பாங்கன்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ECU இருக்குது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இது எப்படி டியூன் பண்ணுறது, ஸோ அதுலேருந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இது இங்கே மட்டும் இல்லாமல் இதை டைனோக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டைனோவில் இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, லைக் எப்படி இதோட பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரோம். இங்கே நம்ம டிரான்ஸ்மிஷன் டீச் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து DQ250, அங்கே பார்த்தீங்களா லாரா. ஸோ அந்த லாராவோட இன்னொரு கீர் பாக்ஸை, ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸை கம்ப்ளீட்லி டிஸ்அசம்பிள் பண்ணி சொல்லித்தரோம். ஸோ தென் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், அதில் இருக்கிற இன்டர்னல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அப்படிங்கிறத காமிச்சு உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த லாராவோட DSG கீர் பாக்ஸோட மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்க சொலினாய்டு எல்லாம் எப்படி வேலை செய்யும், ஸோ என்டையராக இந்த மெக்கட்ரானிக்ஸ்னால் என்ன, ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷனில் கற்றுக்கிறது. ஸோ இதே மாதிரி சஸ்பென்ஷன், ஸ்டீரிங், கோஸ் ஆன், இந்த மாதிரி மொத்த ஆட்டோமொபைல் சிஸ்டமும் டீச் பண்ணுறோம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கல் டீச் பண்ணுறோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்குள்ளே இருக்கிற கண்ட்ரோலர், ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், ஸோ இது எப்படி ஒயர் பண்ணுறது, ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் கூட மோட்டர் எப்படி அட்டாச் ஆகிருக்கும், அதோட ஒயரிங், என்டையர் ஒயரிங் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஒயரிங் ஹார்னஸை டீச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ட்ராக்ஷன் மோட்டரை டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் ஸ்டடி பர்பஸ். ஸோ அங்கே இருக்கிறது வந்து AC மோட்டரோட டிஸ்அசம்பிள்.
ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் 2 வீலர் கிட். ஸோ இந்த கிட்டு வந்து நீங்களே அசம்பிள் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு கனெக்ஷன்ஸும் எப்படி இருக்குது, ஸோ என்ன நடக்குது ஒரு இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ஸுங்கிறத நீங்களே அசம்பிள் பண்ணி கற்றுப்பீங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து இப்போ ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி பேக் பண்ண சொல்லித்தரோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்பாட் வெல்டிங் மிஷின். ஸோ இதை வச்சு எப்படி வெல்ட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் பிஎம்எஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் பிஎம்எஸ்லேருந்து இது வந்து ஜேகே பிஎம்எஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ் பிஎம்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக வந்து இவி கோர்ஸில் டீச் பண்ணுறோம். எங்ககிட்ட மல்டிபிள் கோர்ஸ் இருக்குது. லைக் ஆட்டோமோட்டிவ் மாஸ்டர் டெக்னீஷியன், இவி டெக்னீஷியன், இசி டியூனிங், ECU ரிப்பேர், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டெம் சர்டிஃபைட் கோர்ஸ். ஸோ அக்ராஸ் குளோபலி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம்.